I just like to say that I think everybody should try, and like Auntie said, that it's just cancer is just a name, and one should not say, "Oh my God, I have cancer." And what? I'm 30. I don't care what people say. I think whether they are young girls or not, or married or not married, one should always go and feel proud and go check yourselves. There's absolutely nothing wrong in going for a breast awareness and a checkup and getting yourself checked up. There's absolutely nothing wrong in that. So with these kind of awareness and campaigns, I urge all women to go and get yourselves checked up, and it's nothing wrong at all. So thank you for having me over, and I hope and will definitely want to definitely do something more for this. மார்பக புற்றுநோய்க்கு எதிரான ஒரு ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தை வந்து இவ்வளோ தொடர்ந்து வெற்றிகரமாக நீங்கள் நடத்திக்கிட்டு வரீங்க. அதுவும் தொடர்ந்து மேரத்தான், வாக்கத்தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு விஷயந்தான் இதில் நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், ரெகுலர் ஸ்க்ரீனிங் அண்ட் அது வந்து ஏர்லி டிடெக்ஷன். அதை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய என்னுடைய நண்பர்கள், நான் என்னோட கூட படித்தவங்க பிஜி படிச்சிருக்கிறாங்க, டாக்டரேட்டாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒரு 35 வயதுக்கு மேலே வருடம் போய் நம்மளுடைய உடம்பை பரிசோதனை செய்து கொள்ளணும். இதுக்காக அந்த மார்பக புற்றுநோய் ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு படித்த பெண்களுக்கே சென்னையில் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து பெண்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய சுகாதாரம், அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி கடைசி கட்டத்தில் தான் அவங்க நினைக்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அக்கறையே இருக்க மாட்டேங்குது. ஸோ வி ஹாவ் டு ரைஸ் டு த அக்கேஷன் அண்ட் ஃபேஸ் த சேலஞ்ச். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தைரியம் பெண்களுக்குள்ளே நிறைய இருக்குது. எவ்வளோ தைரியம் இருக்குது. நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அதை நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். அதுக்காக நம்ம மாறிக்கிறோம், நம்ம சேஞ்ச் ஆகிக்கிறோம். அதே போல் இதுக்காகவும் நம்மளுடைய தைரியத்தை ஹெல்த்துக்காகவும் முன்னாடி கொண்டு வரணும். அது வந்து முக்கியமான விஷயம். உங்களுக்கு நிறைய விஷயம் அந்த பெண்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். நல்ல அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இது நம்ம யார்கிட்ட பேசினாலும் அதை சொல்கிறோம், நம்ம அதெல்லாம் பரப்பணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த விழிப்புணர்வுன்றது தான் மிகப்பெரிய விஷயம். வி ஹேவ் டு கிரியேட் நாய்ஸ். இந்த கான்செப்ட் சொல்ல வர போகிற விஷயம் என்னென்னா, 2 விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சோஷியல் காஸ் அப்படின்னு சொன்னாக்கா, கேன்சர் செல் வந்து அந்த டைடு செல் வந்து டெட் செல் வந்து என்ன பண்ணுது, ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை ட்ரை பண்ணி அந்த பொண்ணை மயங்க வச்சு பிடிக்க வர நேரத்தில் அந்த பொண்ணுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வந்து நோ 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 என்னை நான் ப்ரிவென்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லோட போராடி அவள் வெளியில் வந்து நம்ம மேம் மாதிரி ஸ்மைலிங்காக அழகாக டான்ஸ் ஆடுறா. ஸோ அவள் கேன்சர்லேருந்து வெளியே வந்துடா. அப்படிங்கிறது உங்களுக்கு மேற்பார்வையில் நான் சொல்ல போகும் ஒரு கருத்து. இதன் உள்ளார்ந்த கருத்து அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதுவும் பெண்களை பற்றின ஒரு விஷயந்தான். அதாவது பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பொருளாதார சுதந்திரம் எடுத்துட்டோம், நிறைய வந்து நம்ம நினச்சதை சாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏதோ ஒரு இடத்துல சறுக்குறோம். அது எந்த இடம்னா, அந்த காதல் வயப்படும் பொழுது நம்மளை அறிவை இழக்கிறோம். காதல் வயப்படும் பொழுது சுயத்தை இழக்காமல் அதிலிருந்து வெளியில் வந்து சுதந்திர பெண்மணியாக இருந்து உங்கள் சொந்த காலையில் சந்தோஷமாக இருந்து அந்த காதலை செலிப்ரேட் பண்ணணும். எந்த பெண்ணும் காதலுக்காக தன் சுயத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டையும் இது இன்டைரக்டாக சொல்லுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சர்க்கிள்கள் அந்த இடத்துல தான் வருது. நான் பெண்களுக்கு சொல்கிறேன்.